ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலர்ஸ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான கிறிஸ்பியான மில்லட் தோசையும் நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்சியான மில்லட் இட்லியும் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு கிளாஸ் கெவரு, ஒரு கிளாஸ் கம்பு, அரை கிளாஸ் செகப்பரிசிக்கு பதிலாக நம்ம எந்த விதமான அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். அரை கிளாஸ் கொள்ளு, அரை கிளாஸ் உளுந்து, கூடவே கொஞ்சமா வெந்தயம். இந்த மில்லட்டோட நம்ம எந்த மில்லட்டை வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணி நல்லா 4 hours நல்ல வாட்டர்ல ஊற வச்சுக்கலாம். 4 hours நல்லா ஊறிட்ட உடனே மில்லட் நல்லா பெருசாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தோசை மாவு புளிக்க வைக்க கைவிட்டு கிளற மாதிரி இந்த மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி 8 hours ரூம் டெம்பரேச்சரில் வச்சா நல்லா புளிச்சிடும். மாவு புளிச்சதும் மாவு மேலே இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ புளிச்சிருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். மாவு கொஞ்சம் கட்டியா இருக்கிறதுனால கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தவுடனே நம்ம இட்லியை ஊத்திக்கலாம். கரெக்டா 10 நிமிஷம் ஆவி கட்டி எடுத்தா போதும் சூப்பர் மில்லட் இட்லி ரெடி ஆயிடும். இப்போ இதே மாவை இன்னும் கொஞ்சம் தண்ணியா கலந்து தோசை ஊத்திக்கலாம். இந்த தோசையில நம்ம எண்ணெய் நெய் எதுவுமே போடலனாலும் இந்த தோசை கிறிஸ்பியா வரும். இங்க நான் மில்லட் நெய் தோசை சுடுறேன். தோசையில நெய்யை சேர்த்தோன்னா அல்டிமேட்டா இருக்கும் டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா தோசை ஃபுல்லா ஈவன் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆனோன்னா தோசையை திருப்பி போட்டா நம்மளோட சூப்பர் கிறிஸ்பி மில்லட் தோசை ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மடிச்சு சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.